ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் வெஜிடபிள் சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். அதுக்கு அடுத்ததாக பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய், முட்டைக்கோஸ் சின்னதாக கட் பண்ணினது, கேரட்டு, கொடமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு காய்கறி எல்லாமே வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாமே சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுட்டு அதையும் இது கூடவே சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்தோடனே எல்லாமே நல்லா பைண்ட் ஆயிரும். இப்போ இதில் கசூரி மேத்தியை லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 லெமன் புழிஞ்சி அந்த ஜூஸையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மேஷரை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டோம்னா எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். அதை ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறமா கோதுமை மாவும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது பிசையும் போது தண்ணி தேவைப்படாது, தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ இதில் நான் 3 வெஜிடபிள் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியை உருளைக்கிழங்கோட சேர்த்து வேக வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதை சப்பாத்தி போட்டு கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் லஞ்சுக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலே நல்ல வெஜிடபிள் எல்லாமே பிள்ளைங்களுக்கு நம்ம சேர்த்த மாதிரி ஆயிடும். நம்ம சமையல் போக மிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற காய்கறி எல்லாமே சேர்த்து கூட இந்த வெஜிடபிள் சப்பாத்தியை நம்ம ஈஸியாக செஞ்சிட முடியும். இதுக்கு தயிர் இல்லைன்னா ஊறுகாய், இது 2 சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறவங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.